பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜா இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் பிடிவாதமாக நான் சென்னைக்கு போயே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கிளம்பி போகிறாங்க. நீ எதுக்காகமா இங்கே டான்ஸ் ஷோவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குற போது, என் ஹஸ்பண்ட்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்காக பணம் தேவைப்படுது. அதனால தான் இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிம்மா நீ ஆடி காட்டு அப்படின்ற மாதிரி ஆடி காட்ட சொல்கிறாங்க. ராஜி வந்து கையை காலை ஆட்டி சரியாக ஆட்டாமல் இருக்கிறதுனால கூட இருக்கிற டான்ஸ் மாஸ்டரை கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ராஜிக்கு அது பிடிக்காமல் அங்கேருந்து வெளியில் வராங்க. அது ஒரு தப்பான ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கே ரைடு வராங்க. போலீஸ் வந்த உடனே அங்கே இருக்கிற மொத்த பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொருத்தரையும் வந்து விசாரிக்கிறாங்க. என்னம்மா உன்னை பார்த்தா குடும்பஸ்த பொண்ணு மாதிரி தெரியுது, நீ எதுக்காக இந்த ஷோக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் நான் விளம்பரத்தை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன், நான் என் ஹஸ்பண்ட்காக தான் நான் இங்கே வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ உன்னை டான்ஸ் ஆட அனுப்பிட்டு சார் அங்கே ஊரில் சொகுசாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. கதிர் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சோன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொண்டாட்டியை டான்ஸ் ஆட்டியை அனுப்பிட்டு இவன் வீட்டில் சொகுசாக இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கேட்ட மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.